உனக்கான ஒருவரை இந்த முருகன் தயார்படுத்தி விட்டுத்தான் இப்பொழுது நான் உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன். நீயோ அவர் பேசவில்லை, இவர் பேசவில்லை என்று கண் கலங்கிக் கொண்டிருந்தாய். இப்பொழுது அந்த கண் கலங்கிக் கொண்டிருந்த தருணத்தை முடித்து வைத்துவிட்டு இந்த முருகன் 6 முகத்தோடும் 12 கைகளோடும் என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை வாரி வழங்க வந்திருக்கின்றேன். இனி வேண்டியது வேண்டியவாறே நீ கேட்காமலே உன் கையிலே வந்து சேரத்தான் போகிறது. சற்று உன் மனம் குழப்பமடைந்து கொண்டு இருக்காதே. அவர் வருவாரோ இவர் வருவாரோ என்று நினைத்து கொண்டு இருக்காதே. யார் வந்தாலும் வராவிட்டாலும் உனக்கான பாதையை நான் தெளிவடைய செய்து உனக்கு வெற்றியின் நேரத்தை குறிப்பதற்காக இந்த அப்பனானவன் இந்த முருகனானவன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். உன் மன குழப்பத்திற்கெல்லாம் தீர்வுதான் கிடைக்கப் போகிறது. என் பிள்ளையே, உன் உயிரானவரை பற்றி தான் நீ யோசித்து கொண்டு இருக்கின்றாய். அவர் என்னை பற்றி என்ன நினைக்கின்றார், ஏது நினைக்கின்றார் என்று சஞ்சலத்தோடு இருக்காதே. உன் குழப்பங்கள் எல்லாம் நான் அறிந்ததுதான். நான் ஒன்றை மட்டும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, குழம்பிய மனதையும் குழம்பிய குட்டையும் நீ அப்படியே விட்டுவிடு. தானாகவே ஒரு நாள் தெளிவடைந்தேதான் தீரும். இது காலத்தின் கட்டாயம். மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை அளவுக்கு அதிகமாக நாம் யோசித்து பார்த்தும் சிந்தனை செய்தும் பார்த்து கொண்டே இருந்தால் நம் சிந்தனை பெருகி பெருகி மனமழுத்தம்தான் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அதனால் தான் சொல்கிறேன், யார் என்ன சொன்னாலும் சரி, என் முருகன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்துவிட போகிறது என்று மட்டும் நீ யோசித்துப்பார். உனக்கு வெற்றியை தருவதற்காகவும் உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளி தருவதற்காகவும் இந்த அப்பன் முருகன் நானே வந்திருக்கின்றேன். நடக்கின்ற எல்லா நேரத்திலும் உனக்கு நல்லதை நடத்தி தர காத்திருக்கும் போது நீ எதை நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? கலங்காதே, கவலைப்படாதே. உன் மனதில் இருப்பதை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடு. உனக்கு வெற்றியை தருவதற்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்றுதானே இந்த அப்பனிடம் அடியேந்தின் கையேந்தின் கேட்டிருக்கின்றாய். கண்களில் வடியும் கண்ணீரோடு காத்திருக்கும் என் தங்க பிள்ளையே, உனக்கு வெற்றியின் சுவாசத்தை சுவாசிக்க நேரமாகிவிட்டது. வெற்றி கிரீடத்தை தலையில் ஏற்றி வைத்து என் பிள்ளையை அழகு பார்க்கும் தருணமும் வந்துவிட்டது. உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளித்தர காத்திருக்கும் இந்த முருகனை நீ எக்காரணம் கொண்டும் தள்ளிவிடாதே. உனக்கு எது வேண்டுமோ என்று நீ தெரியாமல் தவித்தாய். தேவையானதையும் தேவையற்றதையும் போட்டு போட்டு இங்கு குழப்பிக்கொண்டே இருந்தாய். அந்த குழப்பங்களுக்கு மத்தியினிலே அந்த குழப்பத்திற்கு தீர்வு சொல்ல இந்த அப்பன் முருகன் நானே வந்து இருக்கின்றேன். சற்றும் யோசிக்காதே. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் குறைகளை மட்டுமே சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்று உன் குறைகளை கேட்டு கேட்டு உன் மனதில் நீயாகவே வருத்தப்படுகின்றாய். என் பிள்ளையே, நீ ஒன்றை தெளிவாக்கிக்கொள். ஒருவர் குறை சொல்ல வேண்டும் என்று நம்மை நினைத்து விட்டால் குறைகள் மட்டும்தான் சொல்லிக் கொண்டே இருப்பார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீ செய்யும் நல்லது அவர் கண்களுக்கு புலப்படவே செய்யாது. உனக்கு எந்த சந்தோஷத்தை கொடுத்தால், எந்த உயிரானவர் உன்னருகில் இருந்தால் நன்றாக இருக்குமோ அவரை தேடி வரச் செய்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுப்பதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன். உன் முகம் இனம் தெரியாத ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறதோ கற்றுக் கொடுக்கவில்லையோ மாற்றத்தையும் திருப்பத்தையும் கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கும். சற்றென்று கண்மூடி முழிப்பதற்கு நம் வாழ்க்கை எப்படி மாறும் ஏது மாறும் என்ற தருணமே தெரியாது. ஆனால் மாற்றம் என்ற ஒன்று மட்டும்தான் நிலையானது. அந்த மாற்றத்தை வரவேற்க தயாராகவும் நீ ஏற்றுக்கொள்ள தயாராகவும் இருந்தாலே போதும். நிச்சயம் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நடப்பதை பற்றியெல்லாம் உனக்கான சந்தோஷத்தை நான் அள்ளித்தர காத்திருக்கும் போது எவ்வளவு பெரிய விஷயமானாலும் என்ன நடந்தாலும் சரி, உனக்கு நல்லதை செய்வதற்கும் சொல்வதற்கும் இந்த அப்பனானவன் இந்த முருகனானவன் நானே உனக்கு துணை கொண்டு வந்து இருக்கின்றேன். நீ இதுதான் வேண்டும் என்று அடம்பிடித்து கேட்ட பிறகும் கடந்து போகின்ற உறவுகளில் உன் மனதிற்கு பிடித்தவர் உன்னருகில் இருந்தால்தானே நீ மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். அப்படிப்பட்ட உறவு அதைத்தான் நான் உன்னிடத்தில் வைக்கப் போகிறேன். அந்த உறவானவர்
உன் வாழ்க்கையை அவர் வாழ்க்கையாகவும் மாற்றப் போகிறார். உன் முடிவை அவரும் எடுக்கத்தான் போகிறார். நீ குழம்புகின்ற விஷயத்தில் அவர் தெளிவான ஒன்றை தரத்தான் போகிறார். அதனால் பயந்து கொண்டும் பதற்றப்பட்டும் கொண்டும் இருக்காதே. நான் உன்னருகில் இருக்கும்போது எந்த விடியலை நோக்கி உன் பயணம் இருந்து கொண்டு இருந்ததோ அந்த விடியலில் உனக்கான வெற்றி செய்தியை தருவதற்காகத்தான் இப்பொழுது இந்த முருகனானவன் வந்து இருக்கின்றேன். இனி நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை தேடித்தான் வரும். நடக்கின்ற தருணங்கள் எல்லாம் உன்னை நல்லதாக்க மாற்ற முயற்சி செய்து கொண்டு இருக்கும்போது, நல்ல விஷயம் நடக்கும் போது அதை மனதார ஏற்றுக்கொள்ள பழகு. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அதில் எதிர் நீச்சல் போட்டு போராடு. அந்த எதிர்நீச்சல் தான் உன் வாழ்க்கையை உனக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஓடி ஒளிந்து கொண்டு பிரச்சனைகளை பார்த்து பயந்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையின் தோல்விகள் மட்டும்தான் முடங்கி கிடக்கும். அதனால் அத்தான் சொல்கிறேன், முடங்கி கிடப்பது தோல்வி மட்டுமல்ல, உன் லட்சியம்தான். அந்த லட்சியத்தை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் முதலில் உன்னிலிருந்து உனக்கான சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு என்ன நடக்கின்றது என்றுதான் ஒரு கை பார்ப்போமே. நானா அதுவா என்று நான் தோற்று போனாலும் பரவாயில்லை, அங்கு என் முயற்சியை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று நீ எழுவதற்கான பெருமுயற்சியை மட்டும் எடுத்துக்கொண்டே இரு. உன் நேர்மறையான முயற்சிகளிலும் உன் நேர்மறையான சிந்தனைகளிலும் கண்டிப்பாக இந்த அப்பன் முருகன் நான் உனக்காக துணை இருப்பேன் என்று தெரியாதா? அதன் பிறகும் நீ எதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன் வருத்தத்திற்கும் காயத்திற்கும் நல்லதொரு தீர்வை தருவதற்கு நானே இந்த முருகன் துணை கொண்டு வந்து இருக்கும்போது உனக்கு எந்த செயல் எப்படி நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அப்படித்தான் தானாக நடக்கப் போகிறது. நீ அவர் வரவில்லை இவர் வரவில்லை என்று யோசிப்பதை விட எனக்கான வாழ்க்கை சிறந்ததாகத்தான் மாறப்போகிறது. நான் இப்பொழுது எடுக்கும் முயற்சியை வேண்டுமென்றால் யாரும் கண்கூடாக பார்க்க முடியாமல் போய்கொண்டு இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக என்னப்பன் முருகன் என் கூட இருந்து எனக்கான வெற்றியை தரும்போது மற்றவர்களை வியக்கத்தக்கும் அதிசயத்தை, மற்றவர்களை நம்ப முடியாத பேரதிர்ஷ்டத்தை எனக்கு நடத்தித்தான் வரப்போகிறார். அவர் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன் மனதில் இருக்கின்ற 1000 கவலைகளை வைத்துக்கொண்டு அடுத்தது என்று கவலைகளை மட்டுமே சேர்த்து கொண்டு இருக்காதே. கவலைகளையும் சுமைகளையும் என் பாதத்தில் நீ சுமத்திவிடு. உன் பாரத்தை நான் சுமக்க தயாராகிவிட்டேன். இதோ உன் விடியலுக்கு நான் வந்து இருக்கும் போது எல்லோருக்குமான பிரகாசத்தையும் உன் விடியலிலும் நான் தர காத்திருக்கின்றேன். உன் வாழ்க்கை பிரகாசிக்கப் போகிறது. வெற்றியை நோக்கி பயணிக்கின்றாய். அந்த வெற்றியில் உனக்கு பிடித்தவரே உன் கரம் பற்றத்தான் போகிறார். நம்பிக்கையோடு காத்திருந்தாய், நட்பலனை நீ அடையத்தான் போகிறாய். யாம் இருக்க பயமே.